ஒரு கவுன்சிலர் ஆகிருக்காரா, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிருக்காரா? நீங்கள்லாம் வந்து பெருசாக தாவேக்கான்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. செருப்பை கலத்தி வீசினாங்க. செருப்பை வளர்ந்து வீசின கட்சிக்கு ஒரு ஆதரவாக இருக்காரா? கட்சியே ஆரம்பிக்காமல் எடுத்த உடனே பேசினா மீடியாக்களும் ஊடகங்களும் நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்? அப்போ செத்தவங்க ஓட்டை வாங்கணும்னு அவர் நினைக்கிறாரா? செத்தவங்கெல்லாம் இருக்கட்டும் நினைக்கிறாரா? வெளியூர் போனவங்கலாம் இருக்கட்டும் நினைக்கிறாரா? இப்போ குளத்தூர் தொகுதியில் 9000 ஓட்டு அதிகமாக இருக்குது, அது வேண்டும்னு நினைக்காரா? இல்லை ஸ்டாலினுக்கு அவர் ஆதரவாக இருக்காரா? ஒன்றுமே புரியலையே. கரூரில் செத்து போகிறது 41 பேர் இவருடைய கூட்டத்துக்கு வந்தது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசினாங்க. செருப்பை கலத்தி வீசினாங்க. செருப்பை வளர்த்து வீசின கட்சிக்கு ஒரு ஆதரவாக இருக்காரா? கரண்ட் ஆஃப் பண்ணாங்க, லத்தி சார்ஜ் பண்ணாங்க. இவரை நம்பி வந்த கூட்டத்துக்கு 11 பேர், 40 பேர் செத்து போகிறாங்க. 40 பேர் சாவின் மீது நடந்து வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிக்காரா? ஒரு கவுன்சிலர் ஆகிருக்காரா, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிருக்காரா? நீங்கள்லாம் வந்து பெருசாக தாவேக்கான்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. எந்த அளவில் பேசிகிட்டு இருக்கீங்க? தேர்தல் வரணும், வேட்பாளர் அறிவிக்கணும், ஸ்க்ரூட்னி முடியணும், ஜெயிக்கணும், அதுக்கு தான் பேச முடியும். கட்சியே ஆரம்பிக்காமல் எடுத்த உடனே பேசினா மீடியாக்களும் ஊடகங்களும் நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்?